வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். பாதாம் பிசின் வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிஸ் நைட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு வரும். அதுக்கு 1/2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு நாட்டு சர்க்கரை, முந்திரி திராட்சை கொஞ்சமாக, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதில் முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்ட உடனே அதே நெய்யில் எடுத்து வச்சுக்கிற அந்த 1/2 கப்பு கோதுமை மாவை இதில் சேர்த்து நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் வறுத்திட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் நல்லா அடி ஒட்டாமல் கருகாமல் வரும். நல்லா வாசனை வந்த உடனே இது கூட எடுத்து வச்சுக்கிற அந்த 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை மிதமான ஸ்வீட்டாக இருக்கும். கூடுதலாக ஸ்வீட் சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு 7 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கோதுமை மாவு வேகிறதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் பாகு எடுத்துகிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அதனால் கோதுமை மாவு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ நல்லா கோதுமை மாவும் அதே நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அல்வா பண்ணும்போது நம்ம கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் அடி ஒட்டாமல் வரும். இந்த பாதாம் பிசின் அதோட சேர்ந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பாருங்கள் மெல்ட் ஆன மாதிரி இருக்குது. இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்பயும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கோதுமை வறுக்கும்போது 3 ஸ்பூன் நெய் சேர்த்தோம். இப்போ வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ங்க. 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். திரும்பவும் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன். மொத்தம் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும்போது இறக்கி நெய் தடவின பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஆறின உடனே கட் பண்ணி பீஸா போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.